வணக்கம். உலகவளம் நேசம் டிவி செய்திகள். தேசிய டெங்கு ஒழிப்பு திட்டத்திற்கு கடற்படையின் பங்களிப்பு. செய்தி ஆசிரியர் கற்பிட்டி MHM சியாஜ். செய்திகள் வாசிப்பவர் இன்ஷிரா இம்தியாஸ். இனி விரிவான செய்திகள். கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம், தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு மற்றும் இலங்கை போலீசின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பிரிவு ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்துள்ள டெங்கு நோயற்ற கொழும்பை நோக்கி எனும் கருப்பொருளின் கீழ் பொது சுகாதாரத்தை பாதுகாத்தல் மற்றும் டெங்கு பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் செயற்படுத்தப்படும் தேசிய டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைக்காக இலங்கை கடற்படை தனது பங்களிப்பை தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றது. இந்த டெங்கு ஒழிப்பு திட்டத்தின் 17வது நாளுக்காக சனிக்கிழமை 2026 ஜூலை 25 சுகாதார மருத்துவ அதிகாரிகள், பிரதேச செயலக அதிகாரிகள், பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் சர்வதேச செஞ்சிலுவை சங்க உறுப்பினர்களுடன் இணைந்து மேற்கு கடற்படை கட்டளையைச் சேர்ந்த 88 கடற்படை வீரர்கள் இத்தேசிய டெங்கு ஒழிப்பு திட்டத்தை வெற்றி பெறச் செய்வதற்காக தமது பங்களிப்பை வழங்கினர். இதன்படி ராகம, மகர, பொரலை, பாணதுரை, நாரகைன்பிட்டி, கலனி, வத்தலை, கம்பஹ மற்றும் முகத்துவாரம் ஆகிய பகுதிகளில் 2649 இடங்கள் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டதுடன் அங்கு டெங்கு நுளம்புகள் பெருகக்கூடிய 380 இடங்கள் இனங்காணப்பட்டன. இத்தேசிய டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைக்கு இணையாக டெங்கு நுளம்புகள் பெருகக்கூடிய இடங்களை இனங்காண்பதற்காக அனைத்து கடற்படை கட்டளைகளுக்குள்ளும் முறையான சுற்றுச்சூழல் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் அதனைத் தொடர்ந்து அவ்விடயங்களை சுத்தப்படுத்தும் நோக்கில் அளிக்கும் நடவடிக்கைகளும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. உலகவளம் நேசம் டிவி செய்திகளுக்காக நான் இன்ஷிரா இம்தியாஸ்.